इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् बाह्य अनित्य सुख आसक्तिं हित्वा आत्मसुख निर्वृत्तः घटस्थ दीपवत् स्वस्तः स्वान्तेरेव प्रकाशते. இந்த ஸ்லோகத்தை ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டு இன்னும் ஒரு தரமா பார்க்கணும்னு இருக்கணும். பாஹ்ய அனித்ய சுகாதிக்திம் ஹித்வா ஆத்மசுக நிர்வృతః घटस्थ दीपवत् स्वस्तः स्वान्तरेव प्रकाशते. बाह्य अनित्य सुख आसक्तिं हित्वा आत्मसुख निर्वृतः घटस्थ दीपवत् स्वस्तः स्वान्तरेव प्रकाशते. முதல்ல அதிகாரியை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் சிரவணத்தை பத்தி பார்த்தோம், மனனத்தை பத்தி பார்த்தோம், நிதித்தியாசனத்தை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஞானத்தினுடைய பலத்தை பத்தி பார்த்தோம். இப்ப ஜீவன் முக்தனுடைய லட்சணங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீவன் முக்தி அவஸ்தையில ஜீவன் முக்தன் எப்படி எல்லாம் இருப்பான், ஞானியானவன் எப்படி எல்லாம் இருப்பான்ற சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்கெல்லாம் ஜீவன் முக்த எப்படி வாழ்வான் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா நம்மளை விட வேற ஒருத்தர் இருந்தானா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கிறதுனால ஜீவன் முக்தன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னாக்க அவர் எப்படி இருப்பாருனாக்க பாஹ்ய அனித்ய சுகாசக்திம் ஹித்வா ஆத்மசுக நிர்வృతః கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தஹ தன்ன ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே சஹா அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க பாஹ்யம்னா நம்ம விட வெளியில இருக்கிறதெல்லாம் பாஹ்யம், நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்தஹா. பாஹ்ய வெளியில உள்ள சுகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அனித்தியமா இருக்கு. நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கி அதனால நமக்கு சுகம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பொருள் போன உடனே துக்கம் வருது. ஸோ உலகத்துல நம்ம எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே துக்கத்துடன் கூடிதான் இருக்கு. உலகத்துல துக்கம் இல்லாத ஒரு வஸ்துவே கிடையாது. எல்லாத்தையும் ஒரு வீடு வாங்கினா கூடவே இஎம்ஐ ஞாபகம் வந்துதான் ஆகணும் நமக்கு இல்லையா? எப்படி எதுவும் பண்ணாலும் ஒரு டிவி வாங்கினோம்னாக்கா உடனே ரிப்பேர் வரும், உடனே அதை எடுத்துன்னு வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம அலையணும், ஃபோன் பண்ணணும், இதோ வரேன் நான் அப்புறம் வரேன்மா. இப்படி எந்த ஒரு சுகமாவது நம்ம பார்த்தோம்னாக்கா உலகத்துல எல்லா சுகமும் எதெல்லாம் நம்ம சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோனோ அது எல்லாமே டெம்பரரி சுகம், ஆகமா பாய், அது வரும் உடனே போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சுகங்கள் தான் பார்த்திருக்கோம். எது வந்து போறதோ அது எட்டர்னலான சுகமா நிச்சயமா இருக்காது. ஆகையினால நிலையற்றதான ஒரு சுகத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதனால இந்த பாக்கிய சுகம் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் ஜீவன் முக்தருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஆசக்தின்னு ஹித்வா, ஆசக்தி அப்படின்னா ஈடுபாடு, அது மேல இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், அது வேணும், அது வேணும்ன்ற ஆசை, இது முதல்ல அவர் ஒதுக்கிடுவார். அதை இதெல்லாம் உலகத்துல நமக்கு எதெல்லாம் ஆசைன்னு ஊர் ஜனங்க நினைக்கிறாலும் இதெல்லாம் ஆசை இல்லப்பா, இதெல்லாம் துக்க கலப்போட கூடினது. என்னைக்காவது ஒரு நாள் அது அதிக துக்கத்தை கொடுக்க போறது, இப்ப இருக்கிற துக்கத்தை விட அதிகமா தான் அது ஆக போறதே தவிர அதை வாங்கினதுனால இவனுடைய துக்கம் குறைய போறது இல்லை அப்படின்னு நல்லா கிளியரா தெரிஞ்சுட்டு அந்த ஆசக்தியை ஹித்வா நீக்கி ஒதுக்கி அவர் எதுல இருக்காருன்னா ஆத்ம சுக நிர்வృతః, அவர் ஆத்மாவனுடைய சுகத்திலேயே இருக்காரு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு இதுக்கெல்லாம் காரணம் எப்படி இருக்குன்னா நம்ம சுக ஒரு பொருள்கள்னால வரக்கூடிய சுகங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன ஆச்சு, நம்ம கிட்ட இருக்கிற அந்த டென்ஷன் கரைஞ்சி அதை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை வாங்கினோன்னு அப்பாடான்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்தது. அந்த சாட்டிஸ்பாக்சன் வரும்போது என்ன நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மஸ்வரூபமான ஒரு சுகம் அப்ப கொஞ்ச நேரம் வெளியில வருது. திருப்பி அந்த சுகம் திருப்பி கவலைகள்லாம் வந்த உடனே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இது இந்த சுகம் நிச்சயமான சுகம் கிடையாது. ஆத்மாவிலேயே இருந்து கொண்ட ஆத்மாராமனாக ஆத்ம திருப்தாக தீஸ்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்த சமாயுக்தா ஆத்மாராமஹா விராஜதே அப்படின்னு ஆத்மாராமனாக ஆத்ம திருப்தனாக யார் ஒருவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஞானி.
அவன் எதை வெளியில இருக்கிற சுகத்தை எதையும் எதிர்பார்க்காம தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சுகத்திலேயே நிர்வൃதாக மனநிறைவு பெற்று அதிலேயே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான், நிர்வர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படின்னா அதிலேயே இருந்து கொண்டிருக்க ஆத்ம சுகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கடசிய தீபவது, குடத்தில் இட்ட விளக்கு போல. அவங்களுடைய விளக்கு வெளியில வச்சா எல்லா பொருளையும் காமிக்கும். அதனால நமக்கு தெரியுது நம்ம பண்ற இந்த ஆத்ம அனாத்மால இருந்து வர சுகங்கள்லாம் இப்படிதான் வெளியில நம்ம பிரகடனம் பண்ற மாதிரி சந்தோஷம் மூஞ்சி எல்லாம் தெரியுது. அப்படியெல்லாம் இல்லாம அவர் உள்ளுக்குள்ளேயே ஆத்மா ராமனா இருந்துருக்கார். குடத்துல இட்ட விளக்கு போல வெளியில தெரியாம உள்ளுக்குள்ளேயே பிரகாசிச்சுட்டு அவர் எப்பொழுதும் அந்த வாய்ஸ் எல்லாம் குறையாம இருந்துட்டு இருக்காரு. அவர் யார் பேசினாலும் அவர் சந்தோஷமா தான் இருக்காரு, எப்போதுமே ஆக்டிவா தான் இருப்பார். ஞானிகள்லாம் அவருடைய சன்னிதானத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சந்தோஷம். ரமணர் இருந்தாருனாங்க, எல்லாரும் போய் அவர் எதிர்க்க வெறும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஒன்னும் பண்றது இல்லை. காஞ்சி பெரியவாளை பார்க்க போனோம்னா அங்கேயே இருந்தாங்க. என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எப்படி வந்ததுன்னா, அவர் ஆத்மா ராமனா உட்கார்ந்து இருக்காரு, அந்த ஒரு சன்னிதானத்திலேயே ஒரு சந்தோஷமும் ஒரு மன திருப்தியும் ஒரு மன நிறைவும் எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு வைப்ரேஷன் இருந்து, சார் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சில கோவில் எல்லாம் நம்ம போனா கூட சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா ஆத்மா ராமனா இருந்து கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய சுகம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அது வெளியிலாம் பிரகடனமே படுத்தாது, அது தனக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவர் தான் ஞானி. கடஸ்த தீபவது ஸ்வரூபகா, தன்னுடைய சொரூபத்திலேயே சொத்தகா, சொரூபத்திலேயே இருந்து கொண்டிருக்கார். ஸ்வகா தன்னுடைய நிலை, சகா அதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்வஸ்தகா தன்னுடைய நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பார். ஸ்வாந்தரேவ தன்னுக்குத்தானே தனக்குள்ளேயே அவர் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா எப்படி குளத்தில் இருந்த விளக்கு வெளியில எப்படி இருந்தாலும் அந்த ஜீவன் முக்தனானவன் ஆத்மா ராமனாகவும் ஆத்ம கிருப்பனாகவும் யோகியாகவும் வெளி சுகத்துல ஈடுபடாம ஆத்ம சுகத்திலேயே திருப்தி அடைந்து கொண்டு எப்பொழுதும் ஸ்வஸ்த நிலையிலேயே இருந்து கொண்டு உள்ளேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வெளியில பிரகடனப்படுத்துவதில்லை. இவர் ஞானின்றதை யாரும் அவர் லைட்டு போட்டெல்லாம் காமிக்கிறதெல்லாம் இல்லை. எவ்வளோ ஞானிகள் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம பார்த்த 2 பேர் பிரகடனம் படுத்தினவா இருக்கா. ஆனா இல்லாத ஞானிகள் நிறைய சன்னியாசிகள்லாம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாமே இந்த விஷய சுகமானது அல்பம் அப்படின்னு தெரிஞ்சிட்டவா. இந்த விஷய சுகம் அல்பம், இது பின்னாடி துக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த சுகம் வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டார். சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எது நமக்கு அனுகூலமா இருக்கோ அதை சுகம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த பொருளுமே சுகம் இல்லை. நமக்கு இந்த சுகத்தை கொடுக்கும் நம்ம நினைக்கிறதுனாலதான் அதுக்கு சுகத்துவம் வரதே தவிர பொருள்களுக்கு எந்த பொருளுமே சுகம் இல்லை. நம்ம டிவி வாங்கினா அது சுகமா, நம்ம வாங்கணும்னு நினைச்சா அது கிடைச்சது, அதனால சுகம். நம்ம சின்மயானந்தா ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த யங் லவர்ஸ் பார்த்தாங்கன்னா அவன் கொடுத்த ஒரு புஷ்பம் கூட அவன் பத்திரமா புத்தகத்துல வச்சுப்பானா. அது ஒண்ணு. அப்புறம் கொஞ்ச நாள் 2 பேருக்கு தகராறு வந்த உடனே அவனுக்கு எந்த ரோஸை பார்த்தாலும் அவனுக்கு வெறுப்பு வந்துடுறது. போயானு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரோஸ்ல ஒண்ணும் இல்லை, எல்லாம் இவனுடைய மனசுலதான் இருக்கு. இவன் மனசுல கல்பனை பண்ணி இது சுகம்னு நினைச்சிட்டான். அவன் சுகமா இருக்கும், தனக்கு அனுகூலம்னு நினைச்சிட்டு எதை பண்றானோ அது சுகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தெல்லாம் இவ பார்த்து இதெல்லாம் சுகமான விஷயம் இல்லப்பா, இதெல்லாம் பின்னாடி துக்கத்தை கொடுக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி கீதையில இதை சொல்லும் போது அவர் சொன்னார்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா அபாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் உன்னுடைய மாத்திரா ஸ்பர்ஷம், உன்னுடைய இந்திரியங்களுடைய ஸ்பர்ஷத்தினால வரக்கூடியதுப்பா. நீ ஏதோ இது நினைக்கிற, இது நல்லா இருக்கும், இது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுன்னு வாங்கின. இதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தான்னாக்க சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இதெல்லாம் வந்து போறது. ஆகமா அபாயி, வரும் போகும். இந்த சுகங்கள் எல்லாம் அனித்தியமான வஸ்து. இதுலெல்லாம் மனசுல போட்டு உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எதையுமே நீங்க நம்பாதீங்க. ஆகமா பாயினஹா அனித்யாகா, என்ன தாம் திதிக்ஷஸ்வா. அதனால இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. தாம் திதிக்ஷஸ்வா, இதிலிருந்து இதை இது மேல ஈசிக்காம இருக்கக்கூடிய இந்த சைஷ்ணுத்துவத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உலகத்துல இருக்கிறதெல்லாம் அப்படின்னு. அதே மாதிரி 9வது சாப்டர்ல போய் அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. கிம் புனர் பிராமணா புண்ணியாக பக்தாராஜர்ஷயஸ்ததா அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இதை தெரிந்து கொண்டு என்கிட்ட எல்லாரும் பக்தி பண்ணுங்க, எல்லாரும் என்னுடைய ஞானத்துக்காக வாங்க. எதை தெரிஞ்சுட்டு, இந்த லோகத்துல இருக்க இதெல்லாம் அனித்தியமானது, அசுகமான லோகம்.
இதை நீங்க எதோ சுகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதை நித்தியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ வாழ்க்கையா, இதெல்லாம் அனித்தியம். இதெல்லாம் சுகம் இல்லாத ஒரு விஷயம். அனித்தியம், அசுகம், லோகம், இமம். நீங்க பார்க்கக்கூடிய லோகத்துல உங்களை தவிர பாக்கி எதெல்லாம் பார்க்கிறீங்களோ இது எல்லாமே அனித்தியமான விஷயங்கள். இதுல ஒரு சுகமும் கிடையாதுன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும்னு, இதுக்காக தான் ஞானியினுடைய நிலையை நமக்கு வரணும்ன்றதுக்காக அவர் உபதேசம் பண்ணியிருக்கார் அர்ஜுனன் வாயிலாக. அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெளியில இருக்க சூரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்த உடனே ஏதோ ரொம்ப சந்தோஷம் கொண்டு ரொம்ப ஆட்டம் போட்டு இருக்கீங்க. ஒரே கொண்டாட்டம், பார்ட்டி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு எல்லாம். இந்த ஆட்டங்கள்லாம் உண்மையிலேயே பார்த்தா ஹாசம், அட்டஹாசம் அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம் வெளியில பிரகடனப்படுத்துறீங்க. எப்ப நீங்க வெளியில பிரகடனப்படுத்திட்டு நீங்க ஹாப்பின்றத நீங்க காமிக்கிறீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் ஹாப்பினஸே கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு துக்கத்துக்கு வரப்போறதுன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அடுத்த நாள் ஒரு துக்கத்துல வரப்போறான்னு அர்த்தம். எதுவும் இல்லைன்னா உடம்பாவது படுத்தும் அவனுக்கு. இப்படிதான் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. நம்ம உள்ள இருக்கிற ஆனந்தம் தான் நிச்சலமான அந்த ஆத்மாவிலேயே இருக்கக்கூடிய ஸ்வஸ்திதி, அதான் ஆத்மானந்தம். அந்த ஆத்மானந்தத்துலதான் திளைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஞானி. அந்த ஞானிக்கு மட்டுமே அது தெரியும். அவர் எப்படி இருப்பார்னா கடஸ்த தீபவத்து, குளத்தில் இட்ட விளக்கு போல இருப்பாரே தவிர வெளியில அவருடைய பிரபாவங்கள்லாம் தெரியவே தெரியாது. அவர் பிரகடனம் பண்ணிக்கவே மாட்டார். எப்ப பிரகடனப்படுத்திக்கிறாரோ அப்பவே அவருக்கு ஏதோ பாக்கியத்துல ஏதோ இன்னும் ஆசை இருக்குன்ற அர்த்தம். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்ட போறாருன்ற அர்த்தம். அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நிலை எதுவோ அதுதான் ஆத்ம ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆத்ம ஞானியினுடைய நிலையை பார்த்தோம். இவன் எப்படி விவகாரத்தை பண்ணுவான்? குளத்தளித்த விளக்குனாக்கா அவனுக்கும் எல்லாமே இருக்காத நம்மள மாதிரி. அவர் எப்படி விவகாரத்தை பண்ணுவார்? ஞானியா இருக்கிறவர் உலகத்துல எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஞானியும் நம்மள மாதிரிதான் இருப்பார். அவருக்கும் உபாதிகள்லாம் இருக்கு. அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் டாய்லெட் போவார், அவரும் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால அவருக்கும் நமக்குன்னா அவர் அப்படியே காஷ்ட மௌனத்துல கண்ணை மூடின்னு உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸம்ஷன் கேட்ட வச்சுட்டு. ஆனா ஞானிகள் எல்லாரும் சாதாரணமா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் உபாதிகள் இருக்கு. அந்த உபாதி இருந்ததுன்னா அதனுடைய வேலை செய்யதான் செய்யும். அந்த உபாதியினுடைய பிராரப்த வசத்தினால அவர் இந்த உபாதியில இருக்கிறதுனால பிராரப்த வசத்தினால அவர் என்ன காரியம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணி கொண்டுதான் இருப்பார். அதனால அவருடைய ஆத்ம ஞானத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்றத நம்ம பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இருக்கார் அப்படின்றத, அந்த அவருடைய வியாபாரம் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார். உபாதிஸ்தோபி தத் தர்மைஹி அலிஸ்தோ வ்யோமவத் முனிஹி சர்வவித் மூடவத் திஷ்டேத் அசக்தோ வாயுவத் சரேத் உபாதிஸ்தஹா அபி. உபாதியுடன் கூடினவராக அவர் இருந்த போதிலும், அவரும் எல்லா உபாதியோட, அவருக்கும் ஒரு மனசு இருக்கு, அவருக்கும் சரீரம் இருக்கு, அவருக்கும் எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் நம்மள மாதிரி அது கூட ஈசிக்கவே மாட்டார். அவர் எப்படி தத் தர்மைஹி அலிப்தஹா, அதனுடைய தர்மங்கள் எல்லாம் அவருக்கு ஒட்டவே ஒட்டாது. நமக்கு பத்தினா உடனே என்ன காரியம் பண்ணணும்னா, நமக்கு துக்கம்னா யாரையாவது கோவப்படலாமான்னு பாக்குறோம். அப்படி எல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். ஓஹோ இந்த உடம்புக்கு பசிக்கிறது போல இருக்கு அப்படின்னு. அப்படி பாக்குறவர் யாரோ அவர் தான் ஞானி. இந்த உபாதிஸ்தகா அப்படி அவரு அதனுடைய பாக்கிய தர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தர்மங்களை எல்லாம் அலிப்தகா, அவர் ஒட்டாதவர். அவர் எப்படி இருக்காருன்னா ஆகாசம் போல அந்த முனிவர் இருப்பார். ஆகாசம் எப்படி யாரோடையும் ஒட்டாம எல்லாத்துக்கும் தன்னுடைய அவகாசத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கும், அதே மாதிரி அவர் எல்லாரையும் அவராவே பார்த்துட்டு அவர் இருப்பார், எதோடையும் ஒட்டாம இருப்பார். சர்வவித் அப்பி, அவர் சர்வவித், அவர் சர்வஜன் தான், எல்லாம் அறிந்தவர் தான். ஆனாலும் அவரை பார்த்தா எப்படி இருப்பான், நம்மள மாதிரியே பசிக்கிறது ஏதாவது இருந்தா குடிச்சிட்டு வரலாமா, இந்த உடம்பு கேட்கறதுன்னு சாதாரணமா மூடன் மாதிரி தான் அவர் இருப்பார். மூடவத்து, அவர் சர்வவித்தா இருந்தாலும் மூடவத்து தெரியாது. அவரும் நம்மள மாதிரி ஒண்ணுமே தெரியாது. அப்படியா அப்படி ஆயிட்டா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார் அவரு. அதனால அவருக்கு தெரியாதுன்றது இல்ல. அப்படி லோகத்துல அந்த உபாதியோட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அவர் விவகாரத்தை பண்ணிட்டு இருப்பாரு. மூடவத்து திஷ்டேத்து அசக்தா, எதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம அவர் இருப்பார். எப்படி இருப்பார்னா வாயுவத் சரேத், எப்படி காத்தானது எதையுமே பார்க்காம தானே அடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அவர் ஆத்மாராமனாக உட்கார்ந்து இருப்பார். அவர் எதோடையும் பண்ணிட்டு இருக்க மாட்டார் அப்படின்னா. அலிப்தகா வ்யோமவத் முனிஹி அப்படின்னு முனிஹின்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்கார். முனிஹி அப்படின்னா மனநசீலகா முனிஹி, எப்பொழுதும் ஆத்மாவையே மனனம் பண்ணி கொண்டிருக்கும் சீலத்தை உடைய. சீலம்னாக்கா என்ன அர்த்தம்னா, நல்ல குணம் ஒரு தடவை இருந்தா போதாது, எப்பொழுதுமே அதை இருந்துட்டு இருக்கவன் தான் சீலன்னு பேரு. சும்மா
சும்மா ஒரு தடவை நல்லவனா நடிச்சுட்டு போயிட்டானா தானம் பண்ணா அப்படி இல்லை. தானசீலனா இருக்கணும்னு வச்சுங்க. எப்போதும் யார் எது கேட்டாலும் எடுத்து கொடுக்கறவர் தான் தானசீலன். சீலன்னா கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும். அந்த ஒரு நல்ல குணங்கள் இருந்தா மாத்திரம் போத. மனநசீலனா ஏதோ ஒரு 5 நிமிஷம் காத்தால மெடிடேஷன் மனனம் பண்றவர் இல்ல. அவர் எப்பொழுதும் மனநமே பண்ணி கொண்டிருக்கிறவர் யாரோ அவருக்கு பேர் முனின்ற. சிதஜீஹி முனி ருச்சியதே அப்படின்னு 2வது சாப்டர்ல பகவான் சொல்றாரு. அவர் தான் முனி. அவர் எப்படி இருப்பாருன்னா அந்த முனிவருக்கு உபாதிகள்லாம் இருக்கும். அவருக்கு எல்லா உபாதியுடைய நம்மள மாதிரி தான் அவருக்கும் கை காலு கண்ணு மூக்கு காது மைண்டு இன்டலெக்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அது அதனுடைய தர்மம், அந்த சரீர தர்மம், அந்த மனத்தினுடைய தர்மம், புத்தியினுடைய தர்மம் இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் இந்த மனத்தினுடைய சேஷ்டை. இது நம்ம இதுல எல்லாம் ஈர்க்க கூடாது. இதனால நம்ம எல்லாம் அட்ராக்ட் ஆக கூட ஹாப்பினஸ் சோகம் இதெல்லாம் அந்த மனத்தினுடைய தர்மம். இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அலிப்தகா ஒட்டாத இருப்பாரு. அலிப்தகானா ஒட்டாது. மாசு எந்த மாசம் அவர் ஒட்டாத நிலையில இருப்பார். அவர் எப்படி இருக்காருன்னா யோமவத். யோமவத் யோமம் அப்படின்னாக்கா ஆகாசம் போல. ஆகாசம் போல இடைவெளியை போல அவர் இருப்பார். எதுலயும் ஒட்டாம இருப்பார். எல்லாம் இதுல இருந்தாலும் அவர் இருக்காது. அவர் சர்வவித் அனைத்தும் அறிந்தவரா இருந்தா கூட மூடவத்து திட்டு. அவர் எப்படி ஒரு மூடனை பாக்குறோமோ அப்படிதான் இருப்பார். ஒரு பைத்தியக்கார பாலோன்மத்த ஏவ அப்படின்னாரு பஜகோவிந்தத்துல. பாலன் போல இருப்பாரு, உண்மத்தன் போல இருப்பாரு, மூடனா இருப்பார். சில பேர் பார்த்தா தெரியவே தெரியாது அவெல்லாம் ஞானின்னு. எங்கேயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அவரு மூடனை போல இருப்பார். அவரு அசக்தகா வாயுவச்சரன். எதோடய அட்டாச்மெண்ட் இல்லாம வாயு மாதிரி போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அவருடைய போறதுதான். அப்படி போயிட்டே இருப்பாரு ஒரு இடத்துல இல்லாம. அப்படி இருக்கிறவர் யாரோ. அவருக்கு எப்படின்னா இந்த குணங்கள்லாம் குணத்தோட தான் ஒட்டும். மைண்டுன்னா அப்படிதான் எதையாவது திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வருத்தப்படும். மனசை நிறுத்தாது. அது அப்படிதான் போயிட்டு வந்துருக்கோம். அப்பப்போ இது சரீரம்னா அப்படிதான் அது கேட்கும். அது என்ன வேணுமோ அதுக்கு அப்பப்போ தீனி போட்டேன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு பிரச்சனையும் பண்ணாது. அப்படி சாப்பிடணும். நம்மளாம் என்ன பண்றோம், அதுல மோர் குழம்பு வேணும், பருப்பு சிறி வேணும், நம்ம அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிடும். அவளுக்கு பசியை போக்குறதுக்காக இந்த சரீரத்துல பசி போகணும். இந்த பசி போச்சுன்னாக்கா அது பாட்டுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு என்னுடைய சாதனைக்கு இது தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது. அப்படி தன்னை விட வேறாக இந்த உபாதிகளை பார்த்துட்டு இருப்பார் அவர். இந்த உபாதியோட எப்பொழுதுமே சம்பந்தப்படாம இருக்கிறது அலிப்தனா இருப்பார் அவர். அந்த விஷயத்த சொல்லும் போது அவர் என்ன சொன்ன, தத்துவவித்து மகாபாகோ. தத்துவவித்தா இருக்கக்கூடியவனே ஹே மகாபாகோ அர்ஜுனா, தத்துவத்தை அறிந்தவர்கள் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்பதுதான் தத்து. ததேவ தொம் இது ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தத்துவவித்து. அந்த தத்வித்தானவன் ஹே மகாபாகோ குணகர்ம விபாக செய்யோ. குணகர்மா விபாகத்தினால அவனுக்கு இப்படி எல்லாம் இந்த சரீரம் எல்லாம் கிடைச்சி இப்படி வந்துட்டு இருக்கான். குணா குணேஷு அர்த்தந்தே. இந்த குணங்கள் அந்த குணங்கள் இதனுடைய மைண்ட்னா என்ன அர்த்தம், அது வெளியில அப்படிதான் போய் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா பகவானே அப்படிதான் படைச்சுட்டாரு. பராஞ்சிகானி எதிர்நஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இத்தன் அப்படின்னாரு கட்டோபநிஷத்துல நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொல்லும் போது. இந்த பகவான் இருக்காரு, அவர் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு பண்ணி விட்டார். நம்ம மனுஷா இருக்கலாம். என்ன பண்ணாருன்னா இந்த எல்லா இந்திரியங்களும் வெளிநோக்கி படைச்சு விட்டார். காது கண்ணு மூக்கு எல்லாம் பாருங்க, எதுவுமே உள்ள பார்க்காது. எல்லாம் வெளியில இருக்கிற ஞானத்தை உள்ள கொடுக்கறதுனாலதான் இந்த இந்திரியத்துக்கு ஞானேந்திரியம் பேரு. இந்த ஞானேந்திரியங்கள்லாம் வெளியில இருக்கிற விஷயத்தை தான் பார்க்கும், அவ்வளவுதான் தெரியாது, உள்ள பார்க்கவே தெரியாது. இந்த மாதிரி படைச்சிட்டாருன்னா ரொம்ப ஹிம்சை பண்ணி விட்டார் பகவான். பண்ணி அவன் எதிர்னத்து அப்படின்னா ஹிம்சிதவான். இப்படி படைச்சுட்டாரியா படைக்கும் போது இப்படி எதிர்ன ஸ்வயம் தஸ்மாத்து. ஆகையினால வீரர்கள்லாம் என்ன பண்ணுமா, இன்னும் பட்சத்தி அந்தராத்மன் யாருமே உள்ள பார்க்காம இருக்கான். யாரோ ஒரு வீரன், யாரோ வேதாந்தம் படிச்சு யாரோ இவ்வளவு பேர் இருந்ததுல கொஞ்சம் பேர் தான். அவன் என்ன பண்ண, ஆவருத்த சக்ஷுகும், அந்த சக்ஷு கண்ணு காது மூக்கு இது எல்லாத்தையும் பிடிங்க உள்நோக்கி திருப்புறான். அவன் இங்க வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், நேத்தி இதெல்லாம் லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே சாதையினால ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். நம்ம இதுக்காக பிறக்கல, நம்ம எதுக்காக நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்காரு, இந்த ஃப்ரீவில்ல கொடுத்தாரு. நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த பகவான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. இதை தெரியாம நான் 70 வருஷம் வேஸ்ட் பண்ண முடியாது. காத்தால வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணேன்னா சம்பாதிச்சுட்டு இருந்தா என்ன சாதிச்சேன்னா ஒன்னத்தையும் சாதிக்கல. இப்படியே போயிட்டான்னாக்கா அவளை பார்த்து ஆத்மஹா அப்படின்னு சொல்லுது. இவெல்லாம் சூசைட் கேஸ்ன்றது வேதாந்தம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி தடுத்து உள்ளுக்குள்ள திருப்பி நான் யாரு அப்படின்னு யாரு அமிர்தத்துவம் இச்சன்னு ஆவருத்த சக்ஷுவோ அமிர்தத்துவம் இச்சன்னு அந்த அமிர்தத்தை அடையணும்னு ஆசையில எப்படி இருக்கானோ அவன் தான் தீரஹா அப்படின்னு தீரபதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே விஷயத்த
பகவத்கீதையிலும் இந்திரியஸ்ய இந்திரியார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ. சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஞானிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. 2 ராகம் துவேஷம்னு 2 ராட்சசர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த 2 பேர் ரொம்ப நம்மளுடைய அத்தியந்த எனிமீஸ். இவ 2 பேரையும் நீங்க வளர விட்டீங்கன்னா உங்களை உள்ள பார்க்க விடாம வெளியில பண்ணிடுவாங்க. அதனால அதுல ஆசை இதுல ஆசை எல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த பொருள்ல ஆசை, இது மேல ஆசை, குடும்பத்துல ஆசை, குழந்தைல ஆசைன்னு எல்லா ஆசைக்கும் காரணம் என்ன? ராகம். இந்த ராகத்தினால என்ன வருதோ, இது கிடைக்கல, இது ஃபுல்ஃபில் ஆனா தோஷம் வரும். இந்த 2 ராட்சசர்களை நம்ம கிட்ட படைச்சிருக்க. ராகத்வேஷம் வியவஸ்திதோ. இது இந்திரியத்தோட இந்திரியம் போயிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா அந்த இந்திரியம் அப்படி போயிடும் அவ கிட்ட. அதனால ரொம்ப தயோகோ நான் வசமாக அது கிட்ட அதை உன்னுடைய வசமா இல்லாம பாத்துக்குங்க நீங்க. அதுக்காக தான் இந்த ப்ரீவியல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கூட நீங்க வசம் ஆயிட்டீங்க அவ்வளவுதான். அவனுக்கு குடிக்கிறவனு கூட நல்லா தெரியும் 6:30 மணி ஆச்சுன்னா நம்ம குடிக்க கூடாது, தெரியுமா தெரியாதா? அதனால என்ன பண்ணுவான், அந்த சமயம் வந்துருச்சுன்னா அவனால நிக்க முடியல. அவன் நேரம் ஒண்ணு, ஏன்னா மனசை அவனால கண்ட்ரோல் பண்ண, அவன் மனசு சொல்ற மாதிரி இவன் கேட்டுறான். ஏன்னா அதனுடைய வசமா இவன் ஆயிடுறான். இது அதனுடைய வசமா நீ ஆகக்கூடாது, உன் வசமா தான் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவன் தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. எல்லாம் அது சொல்றபடியே கேட்கற மாதிரி நம்ம மனசு சொல்றதையே கேட்டுருந்தான்னாக்கா லைஃபே போயிடும். அதனாலதான் அந்த மனசை அவனுடைய வசம் என்ன ஆகச்சே அது வராம நீ பாத்துங்க. அது வராம பார்த்துட்டு சௌஹி அத்திய பரிபந்தினோ, நல்லா புரிஞ்சுங்க. இது 2 பரிபந்தினோ அப்படின்னாக்க இது 2 எனிமீஸ், நோன் எனிமீஸ் உங்க கையிலேயே இருக்கான். இந்த 2 எனிமீஸை நீங்க பார்த்து யூஸ் பண்ணல, ராகத்தையும் துவேஷத்தையும், அவன் உங்களையே சாப்பிட்டுவான். அந்த 2 பேரையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்திரியங்கள்ல அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு, வெளியில தான் போகும். நீங்க தான் அதை பண்ணிருக்கோம். அப்படி இருக்கவனா இருந்து கொண்டு எப்படி இருக்கணும்னாக்கா வியோமவத் முனிகி. வியோமவத் அப்படின்னா ஆகாசம் போல நீங்க இருக்கணும். எப்படி ஆகாசம் மாதிரி இருக்கணும்? ஆகாசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆகாசம் பாத்தீங்கன்னா எங்கும் இருக்கிறது ஒரே ஆகாசம். நல்லா நமக்கு எவ்வளவு அழகா ஒரு சிருஷ்டியில ஒரு அதிசயத்தை படைச்சு வச்சிருக்காரு ஆச்சாரியால்னு பார்க்கணும். எப்படி நம்ம பகவான் படைச்சு வச்சிருக்காருன்னா, இந்த ஆகாசத்தை எங்க போனாலும் ஒரே ஆகாசம். இங்க இருந்தாலும் அதே ஆகாசம், மதுரைக்கு போனாலும் அதே ஆகாசம், கோயம்புத்தூர் போனாலும் அதே ஆகாசம், அமெரிக்கா போனாலும் அதே ஆகாசம், லண்டன் போனாலும் அதே ஆகாசம் தான். இருக்கிறது ஒரு ஆகாசம் தானே, எல்லாம் ஒன்னா இருக்கு. ஆகாசம் ஒன்னா இருக்கு, ஏகா. அது மாத்திரம் இல்ல, எங்கும் பரவி இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது. அது டம்ளர் உள்ளேயும் இருக்கு, குழாய்த்தூள்லயும் இருக்கு, ரூம்லயும் இருக்கு, இந்த மாதிரி ஹால்லயும் இருக்கு, கோவில் உள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு, கிரவுண்ட்லயும் இருக்கு. ஆகாசம் ஆகாய விமானம் போறதுக்கும் அதுக்கு அவகாசம் இருக்கு. அப்படி எங்கும் பரவி இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது, எங்கும் பரவினதா ஒண்ணு இருக்கு. அது ஏகஹா ஒண்ணு, சர்வகதா 2வது குணம். அதுக்கு 2வது குணம் எங்கும் பரவி இருக்கு. அப்புறம் நிராகாரா, அதுக்குன்னு ஒரு ஆகாரம் கிடையாது. இடைவெளி எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படி சொல்றது, சொல்லவே முடியாது. அது பாட்டுக்கு இருக்கு. இங்க லைட் இருக்குன்னாக்கா என் கை போச்சுன்னா உங்களுக்கு லைட் தெரியும், கையை எடுத்துன்னா இந்த இடத்துலயும் லைட் இருக்கு, ஆனா தெரியல, ஒட்டல. அது நிராகாரமா இருக்குது. நிராகாரமாக எங்கும் நிறைஞ்சி இருக்கிறது ஆகாசம். அதே மாதிரி அந்த ஆகாசம் யாரோடையாவது சங்கம் வச்சிருக்கா? அது நீங்க பாட்டுக்கு ஒரு குடத்தை பண்ணா, குடத்தை உள்ள அந்த ஆகாசம், அந்த குடம் உடஞ்சி போச்சு. அந்த ஆகாசம் என்ன ஆச்சு, வீடை கட்டினா தன் வீடு வீடை இடிச்சுட்டான். இப்போ என்ன ஆச்சு, அந்த ஆகாசத்தோட கலந்துருச்சு. அது எதோடையுமே சேரவே இல்லை. அது என்ற காலத்திலயும், அது இருக்கிற காலத்திலயும் சேரல, இல்லாத காலத்திலயும் அது எதோடையும் சேரல. அதனால அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. அதுதான் அசங்கா, ஏகஹா, சர்வகதா, நிராகாரா, அசங்கா, அகண்டகா. அது எங்கேயாவது நிறுத்த முடியுமா? நடுவுல பிளாக் பண்ண முடியுமா? அதை நீ ஏதோ சவறு கட்டினா கூட நீங்க அந்த பக்கமா போய் பாத்தீங்கன்னா அந்த ஆகாசம் இருக்கதான் இருக்கும். அதை எங்கேயும் அகண்டமே பண்ண முடியாது. அது அகண்டமா இருக்கு, எங்கும் பரவி இருக்கு. சர்வகதமா மாத்திரம் இல்லாம அது உடைச்செல்லாம் இல்ல. இந்த இடத்துல இருக்கேன் நானு, இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு தெரியல. எந்த இடத்துல நீங்க தடுத்தீங்கன்னா அதை போயிட்டு அந்த இடத்துல அது இருக்கு. அப்படி அகண்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா வருது, வேற இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி கொடுக்கறது அது அந்த ஆகாசத்தை. நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நடுவுல ஒருத்தர் போறாரு, அதுக்கு வழி கொடுத்துட்டே இருக்கு. இதை எடுத்துன்னு வந்து வச்சா இதுக்கு வழி கொடுக்கறது. இந்த ஆகாசம் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கறது. இப்படி 6 விஷயங்கள் அந்த ஆகாசத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்க. இதெல்லாம் மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மாவும் இருக்கு. நீங்க பாருங்க, ஆத்மாவும் ஏக்கமா இருக்கு, எங்கும் இருக்கிறது தான் ஆத்மா. நம்ம என்ன நினைச்சுட்டா இந்த உடம்புலதான் இருக்குன்னு நினைச்சோம். இந்த உடம்ப தள்ளி பாருங்க, எல்லாம் இருக்கிறது. வளையல இருக்கு, செயின்ல இருக்கு, இதுல இருக்கு, கொலுசுல இருக்கு, எல்லாத்துலயும் என்ன இருக்கு? இருக்கிறது ஒரு கோல்டு தான். அந்த கோல்டை எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பேரு. எங்க கோல்டை எடுத்துட்டு மோதிரத்தை காமிங்க, கோல்டை எடுத்துட்டு செயினை காமிங்கன்னா காமிக்க முடியுமா?
இருக்கிறது ஒரு கோல்டு தான். அது எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. நீ சைனா வேணா பண்ணிக்க, இருக்கிறது ஒரு கோல்டு தான். அதே மாதிரி மண்ணு ஒண்ணுதான் நிச்சயம், சத்தியமே தவிர மிருத்திகை தேவை சத்தியம். இந்த குடம், பல்லா, மடக்கு, அகல் இதெல்லாம் நம்ம சொல்ற விவகாரத்துக்காக யூஸ் பண்றது. அதுல இருக்கிறது என்ன? மண்ணு ஒண்ணுதான் அதுல சத்தியம். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, இங்கேயும் இருக்கு. நான் என்ன நினைச்சுட்டேன், இங்கதான் இருக்குன்றதுனால ரிங்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காது. அது பேர் தான் இந்த சரீரம்ன்றது. அது எங்க இருக்கு? இந்த சரீரத்தை விட்டு வெளியில எங்க இருக்கு? அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வேற சொல்றது. எங்கும் வியாபிச்சு இருக்கு. அந்தர் பகிஷி எல்லா இடத்துலயும். அது இல்லாத இடமே கிடையாது. ஆத்மாவும் சர்வகதா நிராகாரா. அவர் எந்த ரூபத்திலையும் அவர் சேர்த்துக்கவே மாட்டாரு. நம்ம இது உடம்போட நினைச்சுட்டு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அவரு நிராகாரம்னு சொல்றது ஸ்ருதி. எங்க இருந்துட்டு இருக்கா? ஒரு ஆகாரமும் அவருக்கு கிடையாது. நீங்க சிவன் நினைச்சுட்டா சிவாகாரமா அவரை உபாசனை பண்ணிக்கீங்க. நீங்க அம்பாள் நினைச்சுட்டா அம்பாளா நீங்க உபாசனை பண்ணிக்கீங்க. ஐயப்பன் நினைச்சுட்டா ஐயப்பனா பண்ணீங்க. அவர் எந்த ஆகாரத்துக்கு வேணாலும் ஒத்து உழைப்பாரு தவிர அவர் ஆகாரம் இல்லாத ஒரு வஸ்துதா. அவர் நிராகாரகா. அவரு அவே ஆகாசம் மாதிரியா நிராகாரம். அசங்ககா. யாரோடையும் அவர் பண்ண முடியாது. நீங்க நிறைய நமஸ்காரம் பண்ணீங்கன்றதுக்காக அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரு. யாரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணலையோ அவனுக்கு கெடுதல் பண்ணுவாருன்னு பண்ணாமக்கா அவருக்கும் எங்க ஜமீன்தாருக்கும் எங்க மாமாவுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா? அவ எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பூஜை பண்ணி நிறைய எல்லாம் பண்ணானாக்கா அவர் நமக்கு மாத்திரம் நல்லது கொடுப்பார். யாரு பண்ணலையோ அவளை தண்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அவர் அப்படி இல்லை. அப்படி இருந்தா பார்சியாலிட்டின்னு ஒரு தோஷம் வரும். பார்சியலா யார் இருப்பாங்க? மனுஷன் தான் பார்சியலா இருப்பான். யார் இருப்பாரு? ஜமீன்தார் இருப்பாரு, எங்க மாமா இருப்பாரு. அவருக்கு எது வேணுமோ யாரு பிரைஸ் பண்றானோ அவளுக்கு வட்ட செயலாளர் போஸ்ட். யாரு பிரைஸ் பண்ணலையோ அவளுக்கு கிடையாது அப்படின்னு இருந்தா அவருக்கும் அந்த புத்தி வந்துடும். அவர் இஸ் நாட் அ பாலிட்டிஷியன் இல்ல. அவர் எதோடய சம்பந்தப்படுறாரு. யாரு பிரைஸ் பண்ணாலும் அவர் எப்படி இருக்காரு? காத்து மாதிரி இருந்துட்டே இருக்காரு. எல்லாருக்கும் மழையை கொடுக்குறாரு. அந்த மழையை யார் யூஸ் பண்ணிக்கிறானோ அவன் பாத்தி கட்டி அவன் யூஸ் பண்ணிக்கிறான். யார் அந்த மழையை யூஸ் பண்ணிட்டு பாத்திரத்துல பிடிச்சு வச்சுக்கிறானோ அவனுக்கு அவருடைய அனுகிரகம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவாவா அதை புரிஞ்சுட்டு அந்த அனுகிரகத்தை எப்படி வாங்கிக்கிறோமோ அதுலதான் விஷயம் இருக்குது. இல்லைன்னாக்கா அவருக்கு வைஷமிய நைர் கிருமியான்னு 2 தோஷம் வந்துரும்னு சூத்திர பாஷ்யத்துல வைஷமியா நைர் கிருமியம் இது 2 வந்துரும்ன்றதுனாலதான் பகவான் என்ன பண்ண இண்டிபெண்டா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டையும் அவர் கொடுக்கறது இல்ல. உங்க கர்மாவுக்கு தக்கின மாதிரிதான் அவர் பெனிஃபிட் கொடுக்குறாரு. நீங்க என்னெல்லாம் முன்னாடி கர்மா பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தக்கின பலனை கொடுக்கிறவர் யாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆச்சு? அவர் எதோடையும் ஒட்டுறதில்லை அப்படின்னு தெரியுது. அவர் வாட்டுக்கு இருக்காரு. அசங்கா. அவரு அகண்டா. அவர் இல்லாத இடம்னு இருக்கானே. அவர் இல்லையானு எங்கும் இருக்காரு. அவர் தூணிலும் இருக்கார், துருப்பிலும் இருக்காரு. எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பரபிரம்மன்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. நம்ம புஸ்தகத்துல படிச்சிருக்கோம். உபனிஷத்தினுடைய பிரமாணம் இருக்கு நமக்கு. அதனால அகண்டமாக இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காரு. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆகாசம் தானே சாரணம். ஆகாசத்துக்கும் ஆதாரம் காலம் தான். அதுக்கும் ஆதாரமா ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் ஆத்மா, அவர் தான் பிரம்மம். இப்படி எல்லா ஆதாரம்னா அந்த ஆகாசத்தை போல அவர் இருக்காரு அந்த முனி. இது எல்லாத்துக்கும் அவர் ஏகமாகவும் சர்வகதமாகவும் நிராகாரமாகவும் அசங்க. அவர் ஞானின்றவர் இவர் தான். நீங்க சொல்றது கூட தப்பு. அவர் எங்கும் நிறைஞ்சிருக்காரு. நம்ம பாத்துல இல்லையான்னு அவரை போய் பாக்குறதுக்கு இங்கே அங்க போக வேண்டாம். அவர் தான் எங்க இருக்காரு. இங்கேயே நீங்க அவரை இன்வோக் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது. ஆனால் அதுதான் ஞானியினுடைய நிலை. அவர் ஏகமாகவும் சர்வகதமாகவும் நிராகாரமாகவும் அசங்கமாகவும் அகண்டமாகவும் சர்வத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்க கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் தான் அந்த முனி அப்படின்ற சூச்சனம் பண்ணது. வியோமவத் முனினாக்க இவ்வளவு அர்த்தம். அதுல 6 விஷயங்களை நம்ம இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ஒன்னா இருக்கார், அகண்டமா இருக்கார், நிராகாரமா இருக்கார், அசங்கமா இருக்காரு, அகண்டமா இருக்காரு, சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கார். அவர் போறதுன்றது கிடையாது. அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் அத மாதிரி இருக்கார். வியோமவது முனிகி. ஆனா என்ன, இந்த ஆகாசமும் அவர்கிட்ட இருந்து உண்டானதுதான். பிரளயம் வந்ததுன்னாக்க இந்த ஆகாசமும் போயிடும். அதனால அந்த ஒரு இடத்துல நமக்கு பேதம். அதை விட அவர் வசதியா இருக்கார் ஆச்சாரியன். ஏன்னா அப்பனா ஆகாச சம்பூதா, ஆகாசன்றது உண்டாச்சு. எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஆனா அந்த ஆத்மா எங்கேயும் உண்டாருதில்ல. அது சத்தியமா இருக்கு, நித்தியமா இருக்கு, எப்போதும் இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அதனால எட்டர்னலா இருக்கு. அதனால சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிறது அந்த ஆகாசம் போலன்னு இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் ஆகாசம். ஆனா அதுக்கும் மேலான ஒரு ஸ்வரூபம் எதுவோ அது அப்படின்னு சொல்றது யோமவத் முனி அப்படின்னாரு. அவர் சர்வவித், எல்லாவற்றையும் அறிந்தவர். எல்லா வித்தையும் அறிந்தவர்னா உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வித்யன்னா 2 வித்யா இருக்கு உலகத்துல. ஒண்ணு பராவித்யா, ஒண்ணு அபராவித்யா அப்படின்னு. முண்டகோபனிஷத்துல முதல்ல அங்க முனி கிட்ட சொல்லும் போது அவர் போய் எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் உடனே ஆரம்பிக்கிறார். உலகத்துல 2 விஷயம் நீ கத்துக்க வேண்டியது இருக்குப்பா, 2 வித்யா இருக்கு.
ஒண்ணு பராவித்ய, ஒண்ணு அபராவித்ய அப்படின்னாரு. உடனே அவர் கேட்டா பராவித்யான்னா என்ன, அபராவித்யானா? பராவித்யான்னா என்னவா? அது ரொம்ப பெருசுப்பா, சொல்றேங்க. தத்ர பரா ருக்வேதோ யஜுர்வேதோ, தத்ர யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வவேதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அதபராயயா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னாரு. இதுல அபராவித்யாலதான் எல்லாரும் நம்ம விவகாரங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம். இது என்ன வித்யா அபராவித்யா அப்படின்னா, இது ரொம்ப பெருசுப்பா. இது ருக்வேதம் அப்படின்னு சொல்றீங்க, முழுக்க ருக்வேதம் முழுக்க அத்தனை சாட்சியம். யஜுர்வேதம் முழுக்க என்ன, சாமவேதம் 1000 சாக்கையோட கூடின சாமவேதம், 51 சாக்கையோட கூடின அதர்வ வேதம், இது எல்லாம் 1180 சாக்கையுடன் கூடின வேதங்கள் எல்லாம். இந்த வேதத்தினால வரக்கூடிய நாலேஜ் எல்லாமே அபராவித்யா அப்படின்ட்டார். எனது இதெல்லாம் அபராவித்யாமா? எல்லாம் அபராவித்யா. அது மாத்திரம் இல்ல, இந்த 4 வேதங்கள் மாத்திரம் இல்ல, 6 அங்கங்கள் அதுக்கு இருக்கு. என்னென்ன 6 அங்கங்கள்? சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு வேதத்தினுடைய அங்கங்கள் 6. 4 வேதங்கள் 6 அங்கங்கள் அப்படின்னு இருக்கு. இதை தவிர 4 வித்யாஸ்தானங்கள் இருக்கு. தர்மசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், நியாயம், இப்படி இருக்கக்கூடிய சாங்கிய சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சேர்ந்து 14 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். இந்து மதத்துக்கு 14 வித்யாஸ்தானங்கள். சில பேர் என்ன சொன்னா ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம், இது எடுத்துட்டு 18 வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 18 வித்யாஸ்தானங்களும் நம்ம எதை நாலேஜ் பொக்கிஷம்னு நினைக்கிறோம், இதெல்லாம் அபராவித்யா. இதெல்லாம் அபராவித்யப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ஒண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சவனா நீ ஆகவே தவிர எதை தெரிஞ்சின்றியோ அது ஆகணும். சர்வவித்தா ஆக முடியாது. இதெல்லாம் அபராவித்து, அவ்வளவுதான். அபராவித்தியை தெரிந்தவர்களா தான் ஆக முடியும். அது எப்படி இருக்குன்னா, சிக்ஷா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பொனட்டிக்ஸ் சொல்றது. இது எப்படி வேதத்தை சொல்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். அந்த ஸ்வரத்திலேயே அர்த்தங்கள் மாறி போயிடும். இந்திரசத்ருன்னு வருதஸ்வ அப்படின்னு ஒரு கதை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்திரசத்ருன்னு வருது. தொட்டா என்ன பண்ணா, அவனுக்கு அவன் அப்பாவை கொண்டதான இந்திரனை வந்து சாகடிக்கணும்ன்றதுக்காக ஒரு யாகம் பண்ணான். யாகம் பண்ணும்போது இந்திரசத்ருன்னு வருதஸ்வ, இந்திரசத்ருன்னு வருதஸ்வ ஸ்வாஹா, இந்திரசத்ருன்னு வருதஸ்வ ஸ்வாஹான்னு கொடுத்துருந்தான். திடீர்னு தூக்க கலகத்துல ராத்திரி எல்லாம் பண்ணிட்டு இந்திரசத்ருன்னு வருதஸ்வன்னு துரு இறங்கிடுச்சு. இப்ப இந்திரசத்ருன்னு வருதஸ்வன், இந்திரன் எவனுக்கு சத்ருவோ அவனை கொல்லுகிறேன்னு ஆரம்பிச்சான் அவன். இந்திரசத்ருன்னு அந்த சத்ரு பதத்தை கீழே இறக்கினதால இப்ப என்ன ஆச்சு, இந்திரனுக்கு சத்ரு யாரோ அவன் அழிவான், இவனே அழிஞ்சு போயிட்டான் அந்த யாகத்தை பண்ணி. அந்த ஒரு சின்ன பரபேதத்தினால கூட அர்த்தமே டோட்டலா மாறி போயிடும் உங்களே. அதனாலதான் வேதம் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். ஒரு ஆச்சாரியன் கிட்ட தான் படிக்கணும். நம்மளா புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்கிறது, இந்த கேசட்ல கேட்கறது, இதெல்லாம் வந்து நாளைக்கு பிரச்சனையில வந்து மாட்டிதுன்னா யாரும் காப்பாத்துறதுக்கு இல்லாம போயிடும். அதனாலதான் குருமுகாது பண்றதுதான் அத்தியனம்னு பேரு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி குருமுகமா அத்தியனம் பண்ணணும். அவர் சொல்லணும், ஒரு தடவை இசேத்வான்னு சொன்னா நம்ம 2 தடவை இசேத்வான்னு சொல்லி இப்படி படிக்கக்கூடிய வேதம் மொத்தம் தான் பலனை கொடுக்கும். பாக்கி வேதங்கள்லாம் எங்க என்ன பிரச்சனை வருமோ தெரியாது. அதனால அந்த ரிஸ்க் யூ மே பி இன்டெலிஜென்ட், அதை படிச்சு நம்ம பண்ணலாம். ஆனா எதுக்கு அந்த ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் சொல்லும் போது கூட சொல்றோம், எல்லாம் குருமுகமா எடுத்துங்க. இல்லைன்னா வேற எதையாவது எப்படியாவது சொல்லி அந்த சின்ன ஈமுக்கு பெரிய ஈமை சொல்லி, அந்த ஈமுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, பெரிய ஈமுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது, எதையாவது பண்ணி சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்து நமக்கு நாமே பிரச்சனையெல்லாம் வர வைக்க கூடாதுன்றதுக்காக மந்திர உபதேசங்கள்லாம் ஒருத்தர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லி காமிச்சு அவர் எஸ்ன்னு சொன்ன உடனே தான் நம்ம பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் சொல்றக்கூடிய சாஸ்திரங்கள் எதுவும் அதுக்கு சிக்ஷா சாஸ்திரம்னு பேரு. வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த சீக்ஷாத்யாயஹான்னு இந்த சிக்ஷா சாஸ்திரம் பத்தி உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இது ஒரு அங்கம், வேதத்தினுடைய அங்கம். அதுக்கப்புறம் 2வது அங்கம் கல்பசாஸ்திரம். கல்பனா எப்படி பூஜை பண்றதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாயையில நம்ம எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். இந்த மாயையில இருக்கிறது மாயைன்னு நன்னா தெரியாது புஸ்தகம் படிச்சா. அந்த இந்த மாயையில நான் இருக்கேன், இந்த மாயை விட்டு எப்படி வெளியில வருது அப்படின்னாக்க, ரிஷீஸ்வரால ரொம்ப கருணையோட இந்த பிரச்சனையில எனக்கும் இருந்ததுப்பா, அதுக்காகதான் உனக்கு கல்பசூத்திரம் எழுதியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. பரமேஸ்வரன் தலையில நீங்க ஜம்முன்னு அந்த பாலபிஷேகத்தை இப்படி பண்ணீங்கன்னாக்க, இப்படி பண்ணிட்டு இப்படி நீங்க பூஜையை பண்ணிட்டு இப்படி அஷ்டோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி தீபம் நைவேதனம் இந்த கிரமத்துல பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாயையில இருந்து விடுபட்டு இந்த மாயையில இருந்து நீங்க வர எப்படி நீங்க வியூகத்து உள்ள நீங்க எப்படியோ மாட்டின்றீங்க. இப்ப வெளியில வரணும்னா ரொம்ப அழகா அந்த வேஷ்டி முள்ளுல மாட்டின்னு இருக்கு, அதை எடுக்கணும்னா அது போற வழியிலேயே போகணும். அது எப்படி வெளியில போறதுன்னு எனக்கு தெரியாது.
அதுக்காக அவர் என்ன பண்ண பரம கருணையோட பரசுராம கல்பசூத்திரங்கள்லாம் எழுதினாரு. கல்பசூத்திரங்கள்லாம் நிறைய வேதத்தினுடைய அங்கமா இருக்கு. அதுல சொன்ன பிரகாரமா நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வேதத்தினுடைய அங்கம். இப்படி பண்ணாதான் இதுல இருந்து வெளியில வரும். இதுவும் அவசியம் தான், இந்த அபராவித்தியம் அப்படின்னு தெரியறதுக்காக கல்பம். வியாகரணம் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னாக்க வியாகரணம் இல்லாம எப்படி ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறது? தட்டு தோமசின்னாக்க புரிஞ்சுக்கலையா? தட்டுன்னா என்ன பதம், அது என்ன பிரதம விபக்தியா தித்தியா விபக்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது வார்த்தைன்னா எப்படி, வாக்கியம்னா என்ன, பதம்னா என்னன்னு தெரியாமையே எப்படி நம்ம விவகாரத்தை பண்றது? வேதத்தை படிக்க முடியும்? பதம்னா என்ன? ஒரு வர்ணத்தினுடைய சமூகம் தான் பதம் அப்படின்னு இருக்கு. பதம்னா என்னன்னு அது சுப்திகந்தம் பதம் அப்படின்னா வியாகரண சாஸ்திரத்துல எந்த ஒரு பொருளோட ஒரு சுப்புனாக்க ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்ததுன்னா அதனுடைய பொருள். ராம அப்படின்றது ஒரு பிராதபதிகம் தான். அந்த ராமன்றதோட சுப்பு சேர்க்கணும். ராமஹா, ராமம், ராமேன, ராமாய, ராமாத்து, ராமஸ்ய, ராமே அப்படின்னு 7 விபக்திகள். அந்த விபக்தி 8வது விபக்தி சம்போதனை, ஹே ராமா இப்படின்னு இந்த விபக்திகள்லாம் அதை போட்ட உடனே தான் அது பதமா ஆகும். அது வரைக்கும் அது ஒரு சொல்லா நிக்கிறது, அவ்வளவுதான் ராமான்னு. அந்த ராமாவோட ராமஹாவா, ராமஹா முதல் விபக்தி. ராவணம், ராவணனை, ராவணம் ஜகாத பொன்னான் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு கிரியா, அது ஒண்ணு கர்மா, ஒண்ணு கர்த்தா. இந்த 3த்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் ஒரு வார்த்தை புரியும். அது மாத்திரம் இல்ல, வியாகரணம் மாத்திரம் கரெக்டா இருந்துச்சுன்னா போதுமா? அதனுடைய அர்த்தம்னா வேண்டாமா? இல்லையா? ஸ்லோவா ஒண்ணு சொன்னேன், சுக்கு மீ லகு பி பிலினாக என்ன அர்த்தம் ஒன்னும் புரியவே இல்லை. அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் அது வரும். அப்பதான் அதுக்கு ஒரு யோக்கியத்தை வரும். சுக்கு மிளகு பிலின்னு இப்ப தப்பா கிரமத்தை மாத்தினாலும் அர்த்தம் சரியா வராம போயிடுறது. இல்ல வியாகரணம் அக்னினா சிஞ்சத்தினா நல்லா அந்த துணியை நெருப்புல நினைச்சு உணர்த்தினான் அப்படின்னு அழகா சொன்ன, ஒரு தப்பு கிடையாது நான் சொன்ன வார்த்தையில. துணியை நெருப்பில் நினைத்து உலர்த்தினான் எல்லாம் ஒரு வியாகரணம் இல்லை. ஆனா இது யோக்கியத்தை வருமா? அக்னியில எப்படி நினைக்க முடியும்? வார்த்தைகள் கரெக்டா இருந்தா போதுமா? அதுக்கு யோக்கியத்தை அப்படின்னு ஒண்ணு வேணும், யோக்கியத்தை வேணும். அப்புறம் அதை கரெக்டா உச்சாரணம் அந்த டைமிங்கோட நான் சொன்னாதான் அது புரியும். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு எது அப்படின்னு சொல்லி எழுந்து போயிட்டேன்னா எதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுனாக்க எது அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஆகாங்கியை கிரியேட் பண்ணிட்டு நான் எழுந்து போனா அது பேச்சாது. அது தப்பு அப்படின்னு நான் சொல்லணும். எதுவோ அது அது என்ன அப்படின்னு அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னேன். அதுதான் இது, இந்த இதுதான் அது அப்படின்னு நான் சொல்ற வரைக்கும் இந்த ஆகாங்கியோட விட்டுட்டு போக கூடாது. இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்றது, இப்படிதான் வாக்கியங்கள்லாம் இருக்கணும், இப்படிதான் அது போதத்தை உண்டு பண்ணும், இப்படி சொல்லக்கூடிய வித்தியை பத்தி பேசுறதுதான் வியாக்கரண சாஸ்திரம். அதுக்கப்புறம் நிருத்தம்னாக்க நிகண்டுன்னு பேரு. நிகண்டுனாக்க டிக்ஷனரி மீனிங். எல்லாத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? நம்ம ஏதோ புரிஞ்சுருப்போம். அப்ப மாத்தரியன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சுங்கன்னா நம்ம ஏதோ பொறாமன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். அது சரியா எடுத்து சொல்லுன்னா நமக்கு சொல்ல தெரியாது. மாத்தரியன்னா என்ன சார் அப்படின்னாக்க என்ன சொல்றது அப்படின்னாக்க அந்த நிகண்டுவை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பார். பெரியவாள்ல இதை சொல்லியிருப்பாரு. மற்ற சம்பத்தி உட்கரிச்ச அசையிஷ்டம், எனக்கு ஏற்ற சம்பத்து இன்னொருத்தனுக்கு வந்திருக்குமே ஆனால் அதை பார்த்து பொறாமைப்படுவது எதுவோ அதற்கு பேர் மாச்சரியம் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னாதான் நம்ம கரெக்டா ஒரு பொருளை இப்படி எல்லாத்தையும் அந்த நிகழ்வை வச்சு நிறுத்தத்தை வச்சுட்டுதான் வேத பதங்களை எல்லாம் இப்படி புரிஞ்சுட்டாதான் நம்ம சரியான ஒரு அர்த்தத்துக்கு நம்மளால எடுத்துக்கொண்டு வர முடியும் இல்லையா? அதுக்கு அதை சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு பேர் நிருத்தம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சந்தஸ் அப்படின்னாக்க பேசும்போது எதுகை மோனையோட நம்ம பேசணும். ஒரு விஷயத்த சொன்னா அது பேசும்போது ஒரு ரசமான ஒரு விஷயம் இருந்தாதான் ஒரு சினிமா பாட்டா இருக்கணும், ஒரு லைட் மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், எதுகா மோனையெல்லாம் கரெக்டா இருந்து பேசினாதான், சந்தஸோட பேசினாதான் அது வேணும். அது எதுக்கு அந்தந்த சந்தஸ், அந்தந்த சந்தஸுக்கே ஒரு மகத்துவம் இருக்கு. இப்ப காயத்ரி மந்திரம்னா காயத்ரி மந்திரம் என்ன? அது ஒரு சந்தஸ், அந்த மீட்டர். அந்த 24 அக்ஷரத்தோட கூடினது எதுவோ அதுதான் காயத்ரி. அந்த 24 அக்ஷரத்தை அழகா 8 பிரிக்கணும். அப்படி பிரிச்சு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு பேர் தான் அனுஷ்டுப் ஸ்லோகம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு சொன்னா இதுல 32 அக்ஷரங்கள். அது அழகா 8 பிரிக்கக்கூடியது எதுவோ இப்படி பிரிச்சு வச்சாதான் இதை நீங்க கரெக்டா கண்ணை எண்ணினீங்கன்னா வரும். அப்பதான் உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸ்லோகங்கள்லாம். இப்படி இருக்கக்கூடிய சந்தஸோட படிச்சுதான் நம்ம அவங்களுக்கெல்லாம் வழக்கம். ஏன்னா அந்த காலத்துல பிரிண்டிங் கிடையாது, புத்தகம்லாம் கிடையாது. எப்படி நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க எல்லாத்தையும் இல்லையா? இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போனாக்கா நம்ம கையில கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனால எல்லாத்தையுமே ஸ்லோக ரூபமாவே இப்படி போட்டாங்க.
இப்ப அந்த காலத்துல வியாகரண சூத்திரங்கள்ல எப்படி ஞாபகம் வைக்கின்றான்னாக்க இந்த மாதிரி ஆவும் ஈயும் சேர்ந்ததுன்னாக்கா ஜெயா பிளஸ் இந்திரா ஜெயேந்திரா அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் கரிக்குலம்ல சொல்லி கொடுக்குறோம். இப்படி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சொல்லி கொடுக்கல. அவனா ஆத் குணஹா நீ வச்சுக்கோ. ஆவும் ஈயும் சேர்ந்ததுன்னா ஏதான் ஆகும் அப்படின்னு ஐவுன்னு ருலுக்கு எவோங்க ஐயவுக்கு ஐயவரக்கு லன்னு ஜபஞ்சு கடதக்கு ஜப கடதக்கு கப்ப சட்டவு கப்பையு சசரு அலு அப்படின்னு ஒரு சூத்திரத்தை போட்டு கொடுத்துட்டாங்க 14 சூத்திரத்துல. இதுல அல்லுன்னா என்ன அர்த்தம்னா ஆள் ஆரம்பிச்சு லகார முடியல இந்த 14 சேர்ந்தது எதுவோ அது அல்லு, அதுதான் ஆல்பபெட். அவளுக்கெல்லாம் 26 இந்த அல்லுல இருந்து அவனுக்கு போச்சு அந்த அல்லுன்றது. அல்லு ஹல் அப்படின்னாக்க ஹகாரத்துல இருந்து லக்கார வரைக்கும் ஹய வரட்டுல இருந்து அல்லுல இருக்கிற லக்கார வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் காக்கா காக்கா இப்படி வரக்கூடிய 35 அப்படி அவர் அழகா பண்ணி கொடுத்தாரு. அச்சு அப்படின்னாக்க என்ன பவல். அகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகார ஐயூன்னு ரிலுக்கு ஏவோங்க ஐயவுச்சு அந்த ஏல இருந்து இச்சு வரைக்கும் என்னவோ அதெல்லாம் தான் உயிரெழுத்து. இப்படி எல்லாம் போட்டு என்ன இந்த ஜோதிஷ இந்த சந்திர சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லி வச்சதுனாலதான் நமக்கு பதங்கள்லாம் வந்தது, வியாக்கரணங்கள்லாம் வந்தது. இதெல்லாம் வேதத்தினுடைய அங்கம். அதுல இருந்து வந்ததுதான் எல்லாமே, வேதத்துல இருந்து வந்ததுதான். நமக்கு தெரிஞ்ச பேசுற பாஷையில இருந்து நம்ம பேசக்கூடியது எல்லாம். அதனாலதான் யாரும் ஒத்துக்க மாட்டேன் நம்ம இதுல இருந்து தான் எல்லாம் வந்ததுன்னா. அவனும் அலிப்புன்னு தான் சொல்றான் உருது அரேபியாவும். அத அவன் இங்கிலீஷ்காரனா அல்பபெட்டுன்னு தான் சொல்றான். நம்மளும் அல்லுன்னு தான் சொல்றான். எல்லாருக்கும் ஏன் அந்த அல்லு நீங்க சொல்றீங்கன்னா எங்களுக்கு காரணம் இருக்கு, அவனுக்கு காரணம் இருக்கானா இல்ல, இப்படிதான் வழக்கம்ன்றான் அவன். நமக்கு பின்னாடி இது பேக்கடு பை ஒரு சூத்திரம் மகேஸ்வராணி சூத்திராணி அவசானே நடராஜ ராஜா நநாத டக்காம் நவ பஞ்சவாரம் உத்தரத்து காமான் சனகாதி சித்தான் ஏதத் விமர்சே சிவசூத்திர ஜாலம் அப்படின்னு சனத்குமார் எல்லாம் உட்கார்ந்துருந்தாரு பகவானுக்கு. அவர் என்ன பண்ணாரு, அந்த உடுக்கையை எடுத்து 14 தடவை ஆட்டினார். அந்த 14 தடவை அது சத்தம் பண்ணதுதான் அவளுக்கு வந்து மெசேஜ் கிடைச்சது. அந்த 4 சனகாதி டீச்சர்களுக்கெல்லாம் இவருடைய மெசேஜ் என்னன்னா ஐயூன்னு ரிலுக்கு ஏவோங்க ஐயவு. நம்ம ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு வேதாரம்பத்துல இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இதான் வியாக்கரண சாஸ்திரத்துடைய மகேஸ்வராணி சூத்திராணி அப்படின்னு. இந்த சூத்திரங்களை வச்சுட்டு தான் பின்னாடி வந்த பாணினி எல்லாம் மகாபாக்கியம் எழுதினார். இப்படி பெரிய ஒரு சாஸ்திரமா வியாக்கரண சாஸ்திரமா இப்படி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த பதங்களை வச்சு நிருப்த சாஸ்திரம் வந்தது. அதுல இருந்து அதுல இருக்கிற பதங்களை வச்சுன்னு கல்பசாஸ்திரம், அதுல இருந்து வேதத்தை வச்சுட்டு சித்தா சாஸ்திரம். இப்படி எல்லா சாஸ்திரத்தும் வேதத்தினுடைய அங்கமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஜோதிஷ சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி ஜோதிஷ சாஸ்திரம் இருக்குன்னாக்க எல்லா கர்மாவையும் என்னென்னைக்கு பண்ணணும் அப்படின்றத அது தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் இருக்கு ஜோதிஷ சாஸ்திரம். இப்படி அந்த ஜோதிஷ விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியது. இப்படி 6 அங்கங்கள் இருக்கு வேதத்துக்கு. 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் 6 அங்கங்களும் சேர்ந்து இதெல்லாம் என்னன்னா இதுல சொல்லக்கூடிய உபநிஷத்துல இருந்து எல்லாம் இதுல அந்தர்பாவம். இதெல்லாம் அபராவித்யா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பராவித்யா இல்ல, இதுக்கெல்லாம் வேறான ஒரு வித்யா ஒண்ணு இருக்கு. அது என்ன வந்தது அத பராயா, அத பராவித்யான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா, எத்தது அக்ஷரம் அதிகம்யதே, அதுதான் அக்ஷர வித்யான்னு பேரு. சரமே ஆகாது. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பூமியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சப்தங்கள் தான். சப்தங்கள்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் இல்லாம போகலாம், ஏன்னா வெளியில வந்துருச்சு. அந்த வார்த்தை இங்க இருக்கு. அந்த சப்தத்துக்கெல்லாம் என்னதான் நித்தியத்துவம் இருக்குன்னு நம்ம சொன்ன வேத சப்தத்தை நித்தியத்துவம் எதனால வருதுன்னா அந்த ஆத்மாவனால அதுக்கு நித்தியத்துவம் வருது. அந்த ஆத்மாவை சொல்லக்கூடிய அறிவு என்னவோ அதுதான் பராவித்யான்னு பேரு. அந்த பரா எதுன்னா அந்த பராவித்யை எப்படி தெரியறதுன்னா தத்து அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம், அது கண்ணால பார்க்க முடியாதுப்பா அந்த ஆத்மாவை. அது ஆகாசம் மாதிரி எங்கும் பரவி இருக்கு. அதை பார்த்துட்டாக்க அது பார்க்கப்பட்ட பொருள் ஆயிடுச்சுன்னா ஐய போய் பார்க்கவே முடியாது. எப்போதும் உலகத்துல எதை வேணாலும் அறிஞ்சுக்கலாம், ஐய மொத்தம் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பாக்குறவர் எப்போதுமே அதை விட வேறானதானே இருப்பாரு. அந்த என்ன சொல்றீங்களோ அதுதான் அத்ரேஷ்யம். அக்ராஹ்யம், அதை கிரகிக்கொள்ள முடியாதுப்பா, அதை கிரகணமே பண்ண முடியாது. அது கிரகணத்துக்கு இருந்தாதான் பாக்குறதோ அதை பத்தி புரிஞ்சுக்கிறதோ, அது கிரகிக்கவே முடியாதுன்னா மனோவாகத்தாம் அகோச்சரா, அது மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு பொருள், அதை எப்படி கிரகிக்க முடியும்? அது அக்ராஹ்யம். அகோத்திரம், அதுக்கு ஒண்ணு இங்கேருந்து வந்தது அப்பா அம்மா இந்த கோத்திரம் இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவர்ணம், அதுக்கு வர்ணம், இந்த பிரம்மக்ஷத்ராதி பேதங்கள்லாம் அந்த வர்ணங்கள்லாம் அதுக்கு இல்ல. அசக்த ஸ்ரோத்திரம், அது கண்ணுக்கும் காதுக்கும் விஷயமாகாது. தது அபானி பாதம், அதுக்கு கை காலு எதுவும் இல்ல. அது எப்படி இருக்குன்னா நித்தியமா இருக்கு, எங்கும் இருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது. நித்தியம் விபும், அது என்ன விபுவா இருக்கு, எங்கும் பரவி இருக்காது. இல்லாத வியாபனாத் விஷ்ணு அப்படி
அப்படின்னு விஷ்ணுவா எங்கும் பரவி இருக்கு. விபம் சர்வகதம் எல்லா இடத்துலயும் அது இருக்கு. சுசூக்ஷ்மம் ரொம்ப சட்டிலா இருக்கு. சட்டில்னாக்கா என்ன அர்த்தம்? வேதாந்தத்துல சட்டிலிட்டி இன் வேதாந்தா இஸ் மெஷர்ட் பை பர்வேசிவ்னஸ். அது புரிஞ்சுக்கணும். ரொம்ப சட்டிலா இருக்குன்னா ரொம்ப சின்னதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசு சட்டிலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷத்துல இப்ப அமெரிக்கா வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வருவேன் பொண்ணு இருந்த வீட்டுக்கு. எப்படி அவ்வளவு குயிக்கா டிராவலா இருக்கு பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல உங்க பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, உங்க போயிட்டு எவ்வளவு அவ்வளவு குயிக்கா போச்சு அப்படின்னு அர்த்தம். சட்டிலா இருந்ததுன்னா அவ்வளவு பர்வேசிவ்னஸ் இருக்காது. ஆனா சுசூக்ஷ்மம் அது எங்கும் பரவி இருக்கும். பர்வேசிவ் சுசூக்ஷ்மம் அது அது அவ்வியம். எங்கேயும் அது இப்படிதான் எடுத்து காமிக்கவே முடியாது. யாரை எடுத்து காமிச்சாலும் அதை இன்னொருத்தர் கொஸ்டின் பண்றதுக்கு அது அவ்வியமா இருக்கு. பூத யோனி இது எல்லா பூதத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்ன்ற எல்லா பஞ்ச பூதத்துக்கும் காரணமாக எது இருக்கோ அதுதான் அந்த பராவித்யான்ற கூடக்கூடிய ஆத்ம தத்துவம். அததான் பரிபஷ்யந்தி தீராகா, வீரர்கள்லாம் அதை தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த பராவித்யா அபராவித்யா ரெண்டுத்தையும் அறிந்தவன் யாரோ அவன் தானே சர்வவித்து. அப்படிப்பட்ட அந்த சர்வவித்தாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நான் எட்டர்னல் நேச்சரையும் யார் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் ஞானி. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு 5 காரணங்களை வச்சு பார்த்திருக்கேன். எல்லாத்துலயும் ஜடத்துவம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துலயும் ஆகாரத்துவம்னு ஒண்ணு கூடி இருக்கு, குணத்துவம்னு ஒண்ணு கூடி இருக்கு, ஆகமாபாயித்துவம்னு இருக்கு. இதெல்லாம் இல்லாதது எதுவோ அது ஆத்மா. இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். அதனாலதான் எது உண்மைன்றது கண்டுபிடி இதை எட்டர்னல் இதுதான் உண்மை வேதாந்தத்துல சொல்றதுதான் நம்ம முடிவுக்கு வந்தோம் இல்லையா? அந்த பராவித்யா அபராவித்யா ரெண்டுத்தையும் அறிந்தவன் யாரோ அவன் தான் சகா சர்வவித். அந்த சர்வவித்தாக இருக்கவன் என்ன பண்ணா எல்லாத்தையும் அறிஞ்சவன். எல்லாத்தையும் அறிஞ்சான்னா என்ன அர்த்தம்? டு நோ எவ்ரிதிங் எல்ஸ் எக்ஸப்ட் த நோயர் இஸ் நதிங் பட் இக்னரன்ஸ். எல்லாம் தெரியும் ஆனா சப்ஜெக்ட் எனக்கு தெரியாதுன்னா என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா அவரையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அவன் தான் சர்வவித்து. ஆத்மாதான் எல்லாத்துக்கும் காரணம். இதெல்லாம் எபிமரல், இதெல்லாம் நான் எட்டர்னல் இருக்கிறது சத்தியம், ஆத்ம சத்தியம், வெதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்னு முதல்ல நித்யானித்ய வஸ்து விவேகான்னு அதுல கையெழுத்து போட்டுதான் நம்ம உள்ள வந்திருக்கோம் இல்லையா? அந்த கண்டிஷனுக்கு ஒருத்தர் வந்திருக்கோம். நித்யானித்ய வஸ்து விவேகம் யாருக்கு இருக்கோ அவன் தான் நோயர். அவன் தான் அதையும் தெரிந்தவன் யாரோ அவன் தான் சர்வவித்து. அவன் சர்வவித்தா இருக்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சர்வவித்து மூடவத்து சிஸ்டர். இவ்வளவு விஷயங்களும் அறிந்தவர். அவரை பார்த்தானாக்கா அவர் அறிந்தவராவே தெரியல. அப்படின்னா சாதாரண அவர் பாட்டுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேலைக்கு அவருக்கு ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சவர்னு சொன்னா கூட தெரியல. அவர் பிப்பலாத முனிவரை போய் 6 பிரம்மஞானிகள் எல்லாம் போய் பார்த்தாங்க. சரி எல்லாரும் போய் பிரச்சனை உபநிஷத்துல 6 பேரும் பார்த்தா அவர்கிட்ட போய் எனக்கு பிரம்மஞானத்தை கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சதே ஆனால் நான் உனக்கு சொல்றேன். எது வித்யாசியாமஹா, தெரிஞ்சதே ஆனால் நான் உனக்கு சொல்றேன். எவ்வளவு பெரியவர் அவனா. இப்ப இந்த அதுலயே இந்த 6 பேரும் ஆடி போயிட்டாங்க. இப்படி ஒரு வினயமா அவருக்கு? எல்லாம் தெரிஞ்சவர்னு நாங்க எல்லாம் 6 பேர் பிரம்ம வித்துக்கள் வந்திருக்கோம், அவர்கிட்ட இன்னும் மேல படிக்கணும்னு. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரிஞ்சதே ஆனால் நான் உனக்கு சொல்றேன் வினயத்தோட சொன்னாரு. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் சொல்றதை பத்தி இல்லப்பா, கொஞ்சம் சம்பத்தியத்தை என்கிட்ட ஒரு வருஷம் நீங்க எல்லாம் இருங்க, உங்களுடைய அதிகாரத்தை பார்த்துட்டு தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பாக்குறேன். நம்மளுக்குள்ள ஒரு அந்த ரேப்போர்ட் ஒண்ணு வரணும். இல்லாம நான் ஏதோ சொல்ல நீங்க ஏதோ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்க அப்படி இருந்தானாக்கா சரியா நாளைக்கு பாஸ் ஆகாது. அதனால ஒரு ரேப்போ வரணும்னாக்கா கூடவே இருக்கணும். கூட இருந்து அவருக்கு சிச்சுவேஷன் எல்லாம் பண்ண உடனே ஒரு வருஷம் ஆன உடனே அப்பா நான் சொன்னேன்னு நீங்க கேளுங்கன்னு 6 பேர் 6 கேள்வி கேட்டார். அந்த 6 கேள்விக்கும் அவர் பதில் சொன்னார். பண்ண உடனே அவ என்ன பண்ணா, அப்பா என்ன நீர் தான் எனக்கு அப்பா, எங்க கண்ணை திறந்து விட்டாங்க. இது தெரியாமையே நாங்களாம் அவ்வளவு நாள் இந்த ஆத்ம ஞானம் இல்லாம நாங்களும் எல்லாம் தெரியும் அது தெரியும் இது தெரியும் சுத்திட்டு இருந்தோம். அந்த நாள் சந்திர வித்யை தெரியும், சூரிய வித்யை தெரியும், எங்களுக்கு மது வித்யை தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க தான் சொன்னீங்க இந்த ஆத்ம வித்யான்னா என்னன்னு கண்ணை திறந்தீங்கன்னு சொல்லிட்டு அவ எல்லாம் நமஸ்காரம் பண்ணலாம். அப்ப பாக்கியம் எழுதும் போது சொல்றாரு, என்ன வெறுமை பெற்று போட்ட அப்பா அம்மாக்க நாங்க இவ்வளவுதான் நன்றியா இருக்கோம்னா என்னுடைய ஆத்ம கண்ணை திறந்த உங்களுக்கு நாங்க என்னத்தை சொல்றது? நாங்க எங்களால முடிஞ்சது இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்படி அவர் எப்படி இருந்தாரு? தெரியாத இருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னாக்க சாதாரணமா இருந்தார். அவர் இந்த மகாபாரதத்துல ஒரு கதை ஒன்று உங்களுக்கு தெரியும், கௌசிக முனின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கௌசிகர் என்ன பண்ணாரு, ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காட்டுல. நம்ம பாட்டு உட்காந்து தியானத்தை உட்கார்ந்து மேல அந்த மரத்து கிளையில ஒரு கொக்கு மேல இருந்து எச்சம் ஒண்ணு அவர் மேல வந்த உடனே அவருக்கு கோபம் வந்து, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சாதனையில உட்கார்ந்து இருக்கோம், இது என்ன இந்த கொக்கு போய் என் மேல இப்படி அசிங்கப்படுத்தி என்னுடைய
தமசபை கிடைக்கிறதுன்னு கோபமா அதை பார்த்த உடனே இவருடைய கோபாக்னியில அது எரிஞ்சுடுது. தெரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் இவர் ரொம்ப யோசிச்சு பார்த்தா, ஐயோ ஒண்ணுமே செய்யாத ஒரு நம்மளுடைய பவர்னால, வேதிக் பவர்னாலையும் நம்மளுடைய மெடிடேஷன் பவர்னாலையும் ஒண்ணு எரிச்சுட்டோமே, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வராரு பிச்சைக்கு. இப்போ ஒரு வீட்டுக்கு வாசல்ல வந்தாரு. வந்த உடனே ஒரு அம்மாவை கேட்டு பவதி பித்தாந்தேஹி அப்படின்னு ஒரு அம்மாவை கேட்டார். அந்த அம்மா என்ன சொன்னா, பார்த்துட்டு இதோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள அவர் ஆத்துக்காரர் விட்டார். அவரு ஆத்துக்காரர் வந்த உடனே இவர் என்ன பண்ணார், இவரை விட்டுட்டு கொஞ்சம் இருங்கன்னு அவருக்கு கால் அலம்பி கொடுத்தா, அவருக்கு கொடுத்தா, அவரோ பசிக்கிறதுன்ட்டார். உடனே அவருக்கு இலைய போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்ச உடனே இவருக்கு ஐயோ இவரை நிக்க வச்சுட்டோமேன்னு நினைச்சிட்டு ஓடி வந்தார் சாப்பாடு எடுத்துன்னு. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னம்மா நீ பண்ற, ஒரு பிச்சைக்கு நான் வந்திருக்கேன், ஒரு ஒரு முனிவர் நின்றுட்டு இருக்கேன் நானு, உங்க ஆத்துக்காரர் வந்தாருன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன அப்போ நிக்க வச்சு என்னை இருன்னு வேற சொல்லிட்டு போனேன். நான் இத்தனை நேரத்துக்கு 4 பேர்கிட்ட போட்டேன், எங்க எவ்வளவு இடத்துல வாங்கியிருப்பேனே அப்படின்னு உடனே அவ சொன்னாலும், இவ்வளவு பெரிய முனிவரா இருக்காரு, மெடிடேஷன், உங்களுக்கு கோபம் வரலாமா, பெரிய பகையாயிடுச்சு, கோபம் வந்துச்சுன்னா எல்லாம் போச்சே, கோபம் வரலாமா, நீங்க என்ன கொக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டாலாம். பார்த்தோன்னா கொக்குன்னு நினைச்சீங்களான்னு இவ கேட்டாளா. இவனுக்கு எப்படி தெரியும் நான் கொக்கை எரிச்சது அப்படின்னா. உடனே அவர் கேட்ட, உனக்கு எப்படிமா தெரியும் நான் கொக்கை எரிச்ச கதை, நீ என்ன வீட்டுல உட்காந்து நீ சாதாரணமா ஏதோ ஆத்துக்காருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், உனக்கு போய் எப்படி இந்த நாலேஜ் வரணும்னா அவ சிரிச்சுட்டா சொன்னாலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் நான் இப்ப நிவர்த்தி பண்ற நிலையில இல்லை, எங்க ஆத்துக்காரர் வந்துட்டாரு, எனக்கு காரியங்கள் இருக்கு, இங்க பித்தலால தர்மவியாதன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கையில போய் நீ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டாங்க. உடனே இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி எல்லாம் கூட ஜனங்கள் இருக்காங்க, நம்ம எல்லாம் ரிஷின்னு சொல்லிக்கிறோம், அங்கங்க தபஸ் பண்றோம், இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்திரீ இப்படி ஒரு நாலேஜ் கொடுக்குறாள், எனக்கு ஆத்மா ராமனா இவ உட்காந்துருக்காளே, இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவ சொன்ன காரியத்தை நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தர்ம வியாதரை பாக்கிறதுக்கு போறான். மித்திரையில போனா அந்த தர்ம வியாதர் யாருன்னு அங்க போய் விசாரிச்சு பார்த்தா, அந்த ஊர் ஒரு கசாப்பு கடை காமிச்சதா இருக்காரு, அவர் தான் தர்ம வியாதர், ரொம்ப விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா. இவருக்கு இன்னும் ஷாக்கு, ஏன்னா கசாப்பு கடைக்காரன் இவர் கையில போய் அவ கேளுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஞானியா இருக்கா, நான் கொக்கை எரிச்ச கதை அவளுக்கு தெரிஞ்சுதா, அவன் இவரை இருக்கா, இப்பதானே இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், சரி இவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நேரம் போனோம்னா, யாரு தர்ம வியாதர்னா, ஆமா நான் தான் தர்ம வியாதர்னு, இதை இருங்க வியாபாரத்தை முடிச்சா 12 மணிக்கு எனக்கு லஞ்சு, இந்த கதாப விஷயத்த முடிச்சேன்னா என் கூட வாங்க ஆத்துக்கு, நீங்க நம்ம பேசலாம், நீங்க என்ன கேள்வி நானும் கேளுங்கன்னு அவர் 12 மணிக்கு கூட்டின்னு போனோன்னா ஒரு நிமிஷம் இவரை உட்கார வச்சுட்டு, இருக்க எங்க அப்பா அம்மா ரொம்ப வயசானவா, அவளுக்கு பணிவிட பண்ணிட்டு வரணும், ஏன்னா நான் ரொம்ப நேரமா கடையில உட்காந்துட்டேன், அவருக்கு தெரியும்னா பண்ண உடனே அவர் வந்தான். வாங்க உடனே நீங்க யாருன்னு, இந்த மாதிரி நான் கௌசிகமா, அந்த அம்மா அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டாலாம். அந்த அம்மா அனுப்பிச்சாங்கன்ற இவருக்கு அப்படி நான் இன்னும் சொல்லவே இல்லையே, நான் வாயை திறக்கல அப்படின்னா. இது எப்படி அப்படின்னாக்க, சாதாரணமா இருந்தா கூட அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், சர்வவித்தா இருந்தா கூட அவளுடைய ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்துருக்கா. மூடவத்து அப்படின்னாக்க சாதாரண ஜனங்கள் மாதிரி தான் அவ இருப்பா. ஆனா அவெல்லாம் ஞானி. யார் ஞானி இல்லைன்றது நம்ம அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னாக்கா நம்ம ஏதோ எக்ஸம்ஷன் கேஸ் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஓரமா உட்காந்து கண்ண முடியும், சாதாரண ஆக்டிவிட்டிஸ்ல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஞானிய தான். அதுதான் வேதாந்தனுடைய சிறப்பு. அந்த உபாதி எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. உபாதிஸ்தகா அப்படி தத்தர்மைகி அவிலுப்த அலிப்தகா, அதனோட ஒண்ணு சேராமல் வியோமவத்து இருக்கிறவன் யாரோ அவன் தான் முனி. அவன் சர்வவித்தாக இருந்தாலும் சகா மூடவத்து, மூடன் மாதிரியே இப்ப உலகத்துல இருப்பான். அசக்தா, எதுலையுமே இல்லாம. அவர் விவேகானந்தர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாராம். அந்த வாத்தியார் பார்த்தாரு, இவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்து இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா ரொம்ப வாத்தியாருக்கு கோபம் வந்துட்டான் கல்கிட்டாங்க. என்னப்பா நீ பாட சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் உனக்கு எல்லாம் படிப்பு வருமா, என்ன நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு கம்ப எடுத்து காமிச்சாராம். இவர் முழுக்க 1 மணி நேரம் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணாராம். அவர் இவ்வளோ அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு, அவர் இப்ப சொல்லியிருக்காரு. ஆனா இவர் பார்க்கும்போது அவன் தூங்கின்தான் நினைச்சிட்டு இருந்தார். மூட இவனுக்கு ஒரு யாரும் தெரியாது இந்த பையனுக்குன்னு நினைச்சானாக்கா அவன் தான் பிற்காலத்துல விவேகானந்தரை பத்தி ஒரு கதை. இப்படி பார்க்கறதுக்கு ஞானியாக இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எதுவும் தெரியாத ஒரு மூடன் மாதிரி இருப்பாங்க. இத இதுல சொல்லும் போது பஜகோவிந்தத்துல சொல்லும் போது பிரத்யாச்சற்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா ரமதே பால உன்மத்த
தவதேவ அப்படின்னு ஆச்சாரியால் டீச்சர்களோட போயிட்டு இருக்கும்போது பஜகோவிந்தம் பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பஜகோவிந்தத்துல ஒரு ஆச்சாரியால் சொல்றாரு, என்ன ரத்யா சற்பட விரச்சித கந்தகா. சற்பட்டான்னாக்க பீசஸ் எல்லாம் கிழிஞ்சு போன துணி, இந்த டெய்லர் கிட்ட எக்ஸ்ட்ரா தூக்கி போடுவான் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தைச்சுட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு தனக்கு ஒரு சன்னியாசி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சாலா அதை வச்சுட்டு அந்த சாலை கந்தகா விரச்சிட்டாங்க. அது அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் தைச்சு இவர் மேல ஒரு சாலா போட்டு இருக்காரு அவரு. என்ன அதை வச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருக்காரு. ரத்யா சற்பட விரச்சித கந்தகா புண்ணியா புண்ணிய விவரிச்சித. அவர் இந்த தர்மம், இந்த புண்ணியம் அப்புண்ணியம் இது எல்லாத்தையும் தாண்டினவர். அப்படிப்பட்ட சன்னியாசி ஞானியா ரோட்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ட்ரெஸ் மேல எல்லாம் அவருக்கு முன்னாடி ஏதோ மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துண்டெல்லாம் ஒன்னா சேர்த்து அப்படி போட்டாரு. ரத்யா சற்பட விரச்சித கந்தகா புண்ணியா புண்ணிய விவர்ஜித. அந்த புண்ணியா புண்ணியம் எல்லாம் இவருக்கு ஒண்ணும் புண்ணியம் எது பாவம், என்ன நான் நல்லா இருக்கணும்னா தானே புண்ணியம் பண்ணோம். எனக்கு எதுக்கு புண்ணியம் பண்ணணும், அவன் சௌக்கியமா இருக்கணும், 7 வயசுல அப்புறம் எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, அப்படியே வந்ததுன்னா கூட எனக்கு பேங்க் பேலன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக பண்றது தானே புண்ணியம். எதுக்காக பாவம் பண்ணாம இருக்கான், எனக்கு எதுவுமே வர. இந்த புண்ணியம் பாவத்துக்கெல்லாம் தாண்டினவா யாருன்னா அவன் தான் ஞானி. அவளுக்கு இந்த புண்ணியத்தினால ஆக வேண்டியதும் ஒண்ணும் கிடையாது, அப்புண்ணியத்தினால வர பிரச்சனையும் அவ பயப்படுற ஆளுங்க அவ கிடையாது, கிளியர் கிடையாது. அவன் ஏதோ பிராரப்த வசாத்துக்கு இந்த உடம்பு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு இருக்கு, அதுக்காக இருந்து கொண்டிருக்கான். ஞானம் வந்துருச்சு அவளுக்கு, ஞானி. அப்படி இருக்கிற யோகி யோக நியோஜித சித்தகா. யோகம்னாக்க ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு நியோஜத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யோகிகள் பிரமத்தே அவர்கள்லாம் ஜாலியா ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. சன்னியாசிங்களா எதுக்கும் வேணாம், கரதல பிச்சகா தருதல வாட்ட. அவளுக்கு ஒண்ணு கையில ஒரு அட்டாச்மெண்ட்னு ஒரு தட்டு கூட வச்சுக்கிறது இல்ல. அது இருந்தா கூட ஒரு அட்டாச்மெண்ட் தட்டை வச்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த தட்டுல நாளைக்கு ஒரு அச்சு, அந்த தட்டு இல்லைன்னா சரியா பச்சிக்காம போயிடும் நாளைக்கு. இதெல்லாம் இந்த சங்கத்தினாலதான் வருதுதானே இந்த பிரச்சனைகள்லாம். அதனால எதுவும் கரத்தை கை பகவான் எதுக்கு கொடுத்துருக்காரு, சாப்பிடுறதுக்காக தானே இந்த கரத்தை கொடுத்தாரு. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எனக்கு அப்படின்னு கரத்தல பிச்சகா தருதல வாசகா. ஏதோ ஒரு வீடு இருந்தா அதுக்கப்புறம் அங்க படுத்துட்டாதான் தூக்கம் வரும் நாளைக்கு. இதெல்லாம் பிரச்சனை. ஏதோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்தோமா ராத்திரி தூங்கிட்டோமா அப்படின்னு இருக்கணும். கரதல பிச்சகா தருதல வாசகா. அப்படி போய் கொண்டிருக்கிற அந்த அவர் எப்படி இருக்காருன்னா பால உண்மத்தவது. என்ன குழந்தைகள் மாதிரி இருப்பா. அவளை பார்த்தா அவ பேசுறது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி குழந்தைகள் மாதிரி இருக்கிறவன் யாரோ உண்மத்தன். இல்லைனாக்கா பைத்தியக்காரன் போல இருப்பாங்க, தாடி ஈடி வச்சுட்டு பார்த்தாலே உங்களுக்கு இவரா அப்படின்னு இருக்கும். அப்படி பால மாதிரியும் உண்மத்தனமாகவும் இருக்கிறவன் யாரோ அவன் தான் ஞானி அப்படின்னு பஜகோவிந்தத்துல சொல்றாரு. சர்வவித்து இருந்தா கூட மூடவத்து திட்டேன். அவெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஞானி. ஆனா கூட ஏதோ ஒரு ஓரத்துல அப்படி உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாரோடையும் பேசிட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவதான் ஞானியினுடைய நிலைன்னு ரொம்ப அழகா ஜீவன் முக்தனுடைய விவகாரத்தை சொல்ற. சர்வவித்து மூடவத்து திட்டே அசக்தகா. எதுலையுமே அவர் சம்பந்தப்படவே இல்லை. வாயுவஸ்தரே. வாயுவானது எப்படி போறது, அதுக்கு என்ன வர்ணம் இருக்குன்றது கவலையா, அதுக்கு என்ன சொசைட்டிய பத்தி கவலையா, ரூல் ஆஃப் லேண்ட பத்தி கவலையா, லா ஆஃப் லேண்ட பத்தி கவலையா, எதுவும் கிடையாது. அப்படி நம்மளாம் எப்படி இருக்கோம்னா நம்மளாம் செல்ஃபிஷா இருக்கிறதுனால இந்த ரூலை பார்க்கணும், அது பார்க்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி காத்தாலும் ஷர்ட் இல்லாம வெளில வந்தா என்னை பத்தி பக்கத்தாத்து மாமா தப்பா நினைப்பாரு நான் நினைக்கணும். இது நல்ல பார்ட்டினாக்க நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுன்னு போனோம், இல்லைன்னா நினைப்பேன். இந்த ரூல் எல்லாம் வாயுக்கு எதுக்காவது இருக்கா, நீ எப்படி வேணாலும் வா, அது வாயு போற இடத்துல போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இவாலும் வாயுவை சரேத்து பூமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இப்படியாக சர்வவித்தாக இருந்தாலும் மூடவத்தாக இருந்தாலும் எதோடையும் சம்பந்தப்படாம எப்படி காட்டானது எல்லா இடத்துலயும் தனக்கு வீட்டிலையும் அடிக்கும், வீட்லயும் அடிக்கும், உங்காத்து மாட்டிலையும் அடிக்கும், கோவிலுக்குள்ளேயும் அடிக்கும். அதுக்குன்றதுல உங்களுடைய ஆகாசம் வாயுன்னா பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு ஞானியினுடைய இது. அதே மாதிரி வாயு மாதிரியும் ஆகாசம் மாதிரியும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் ஞானி அப்படின்னு ரொம்ப அழகா சொன்ன. உபாதிஸ்தகாபி. உபாதியில இருந்தா கூட நீங்க ஏதோ உபாதியில இருந்ததுனால அவர் தனியா அப்படியே கண்ண மூடியும் அவரும் எல்லார மாதிரி தான் இருப்பாரு. எப்படி தர்ம வியாதன் மாதிரி இருப்பாளோ அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவ எல்லாம் ஆத்மா ராமனா உள்ளுக்குள்ள இருந்துட்டு வெளியில தன்னுடைய காரியத்தை ஏதோ இந்த பிராரப்தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டோம், நம்மளுடைய ப்ரொஃபஷன் இது, இதை நம்ம செய்துட்டு போவான்னு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள போது மென்டல் பாய்ஸோட இருக்கிறவர்கள் தான் அது. அவர் ஹித்வா ஆத்மசுக நிர்வத்தகாவா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் ஞானி. தர்மைகி அலிப்தகா வ்யோமவத் முனி சர்வவித்து மூடவத் திஷ்டேத் அசக்தகா வாயுவத் சரேத் அப்படின்னாரு. இப்போ இந்த ஜீவன் முக்தன் உயிரோட இருக்கும் போது இப்படி இருக்கான், ஜீவன் நிலையில இப்படி இருக்கான்.
விதேக முக்தி அப்படி வந்துருச்சுன்னா இந்த தேகத்தை விட போகிறானா, இந்த தேகம் விட்டு இவனை விட்டு போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப இந்த ஜீவன் முக்தி இப்படி இருந்தார், இதெல்லாம் சரி சார், அவர் ஆத்மா ராமனா இருந்தார், ஆத்ம திருஷ்டாதான் எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டார். இவாளுக்கெல்லாம் டெத்துன்னு ஒண்ணு வந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த சரீர வியோகம் வந்துச்சுன்னா அவ எப்படி இருப்பா அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல உபாதி விலயத் விஷ்ணு விலயாத் விஷ்ணு நிர்விசேஷம் விசேஷ் முனி ஜலே ஜலம் வியோம்னி தேஜஸ் தேஜசி வாயதா. அவளுடைய உபாதி எல்லாம் லயமாயிடுச்சுன்னா விசேஷமாக இவாளுடைய சரீரங்கள்லாம் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்க அதை அப்படியே அவளை கொண்டு போய் அந்த சன்னியாசிகள்லாம் குறைக்கிறான், இல்லை கிரகஸ்தனா இருந்தா எரிக்கிறான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க நிர்விசேஷம், இவா இருக்கிற காலத்திலே ஒரு விசேஷத்தோடயும் இல்லை. இது அவளுக்கு இதுல நம்மளாம் விசேஷத்தோட கூடிய ராஜகோபால நான் உடனே கை தூக்கிடுவேன், 500 ரூபாய் கொடுக்குறேன்னாக்கா சார் எனக்கு இது. அவளுக்கு இந்த விசேஷத்தோட அவ ஐடென்டிஃபையே பண்ணவல, நிர்விசேஷமாக இருந்தார்கள். அவர்கள்லாம் முனியா இருந்தார்கள், வெறும் ஒரே விசேஷம் ஆத்மா ராமனா இருந்து கொண்டிருந்த அந்த முனிகள்லாம் வியோகம் ஆனவுடனே ஜலத்துல போய் நான் கொஞ்சம் கங்கை ஜலத்தை எடுத்துன்னு போய் ஒரு டம்ளர்ல எடுத்துன்னு போய் சமுத்திரத்துல விட்டுட்டு திருப்பி அந்த ஜலத்தை எடுக்க முடியுமா? என்னுடைய தண்ணி வருமா? அது ஜலமா ஆயிடுச்சு. எதானந்தியா செந்தியமானாக பிரவிசந்தி சாகரம். எப்படி சர்வதேவ நமஸ்காரம் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதின்னு எல்லாம் அதோட கலந்துருது. எப்படி அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜலமானது ஜலத்தோட போயிடுச்சு. அவளுடைய சரீரத்துல இருந்த ஆகாசம் என்ன ஆச்சு? குடம் உடைஞ்சதுன்னா அது ஆகாசம் என்ன ஆகும்? குடம் போச்சுன்னா ஆகாசமாகும். அதே மாதிரி இந்த உடம்பு போச்சுன்னா அவர் ஆகாசமாதான் இருக்காரு. யோமினி திஷ்டதி தேஜஸா. அவருடைய நெருப்பு தூக்கி நெருப்புல போட்டா என்ன ஆகும்? அந்த நெருப்போட இந்த நெருப்பு தேஜஸ் தேஜசி. இப்படிதான் அவளுக்கு விலையங்கள்லாம் வருது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அழகா விதேக முக்தியை பத்தி, இப்ப ஜீவன் முக்தியினுடைய விசேஷத்தை சொன்ன மாதிரி விதேக முக்தியினுடைய விஷயத்த அவர் சொல்றாரு. இது 53வது ஸ்லோகம்.